டாக்டர் பிளஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். இரவு நம்ம எல்லாருக்கும் ஒரு அமைதியை தரக்கூடிய ஆழ்ந்த ஒரு தூக்கத்தை குறைக்கக்கூடிய இரவாக இருக்கு அப்படின்னா, அதை விட சொர்க்கம் அப்படிங்கிறது மரணத்திற்கு பிறகு கிடைக்கக்கூடியது கிடையாது. அதுதான் சொர்க்கம்னு சொல்லுவோம். ஆனா நிறைய பேருக்கு அந்த இரவே சொர்க்கமாக இல்லாமல் நரகமாக மாறி போயிருக்கிறது நம்ம பார்க்கிறோம் இல்லையா? தூக்கம் இல்லை சார், ஆழ்ந்த தூக்கம் இல்லை சார், நம்மளை எவ்வளோ பேரை புரட்டி எடுக்குது. ஆழ்ந்த தூக்கத்திற்கு நம்ம என்ன செய்யணும்? தூக்கம்னா என்ன? அதை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். பொதுவா நம்முடைய மூளை, இதயம், நுரையீரல், ஈரல், சிறுநீரகம், செரிமான மண்டலம், நரம்பு மண்டலம், இது அஞ்சுமே ராஜ உறுப்புன்னு சொல்லுவோம். இந்த ராஜ உறுப்புகளுக்கு ஓய்வே கிடையாது. நீங்க பிறப்பதற்கு முன்பிருந்து ஒரு கருவாக அன்னையுடைய வயிற்றில் நீங்க உருவாவதில் ஆரம்பித்து நீங்கள் உயிரிழந்த பிறகு கூட இந்த உறுப்புகளுடைய இயக்கங்கள் இருந்து கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த உறுப்புகள் தான் நம்மளுடைய புலனுறுப்புகளோடு சேர்ந்து, மனதோடு சேர்ந்து நம்மை ஆட்டி வைக்கிறது. நம்மை வாழ்க்கையில் வெற்றியாளராகவோ அல்லது தோல்வி துவண்டு போய் வாழ்க்கையே வீணாக போகக்கூடிய நிலையை மாற்றுவதோ இந்த விஷயங்கள் தான். அப்ப தூக்கம்னா என்ன? இந்த ராஜ உறுப்புகள் அனைத்துமே ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு நேரமாக, மனதும் புலனுறுப்புகளும் ஒன்று சேராத ஒரு நிலையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு தான் தூக்கம்னு பேர். நீங்க தூங்கும் போது உங்களுடைய மூளை வேலை செய்யாது, ஆனால் மூளையுடைய இயக்கம் இருக்கும். இதயத்துடைய இயக்கம் குறைந்து போயிருக்கும். சிறுநீரகத்துடைய இயக்கம், ஈரலுடைய இயக்கம், நுரையீரலுடைய இயக்கம், செரிமான மண்டலத்துடைய இயக்கம், நரம்பு மண்டலத்துடைய இயக்கம் எல்லாம் 70% மேலாக இயற்கையாக குறைந்து ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு நேரத்தை தான் தூக்கம்னு சொல்றோம். அப்ப தூக்கமின்மை ஏற்பட்டா என்ன ஆகும்? இந்த உறுப்புகள்ல எல்லாம் நோய்கள் வரும். இதுதான் சிம்பிள் லாஜிக். ஆழ்ந்த தூக்கத்திற்கு நம்ம என்ன பண்ணணும்? அழகான 10 விஷயங்கள் சொல்லித்தரேன். முதல்ல தூக்கம் வரணும்னா தூங்கணுங்கிற எண்ணம் வரணும். நம்ம எத்தனை பேருக்கு தூங்கணுங்கிற எண்ணம் வருது? ஒரு 40 வயசுல இருக்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் உடம்பு அசதியாய் போய் தான் படுத்து தூங்குறாரே தவிர, ஒரு 8-9 மணிக்கு நம்மளோட உணவெல்லாம் முடிச்சு ஒரு 2 மணி நேரம் ஆஃபீஸ் ஒர்க் இருந்தா கூட பார்த்துட்டு ஒரு 10:30 மணிக்கு போதும்பான மொபைல்லாம் தூக்கி தூரமா போட்டு போய் படுக்கிறவங்க லட்சத்துல ஒருத்தரா தான் இருக்க முடியும். இல்லைன்னா பெரிய முதலாளிகள்லாம் ரெஸ்ட் எடுப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா முதலாளிகள் கூட இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். தூங்கணுங்கிற எண்ணம் தான் இன்னைக்கு தேவை. எல்லா வேலையும் முடிச்சு ஓய்வெடுக்கணும், நான் 10 மணிக்கு இன்னைக்கு தூங்கணுங்கிற ஒரு எண்ணத்தை நம்மளுடைய மனதில் மீண்டும் 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 நீங்க விதைக்க ஆரம்பிச்சீங்கன்னா 10 மணி கிளாக் அடிக்கும் போது நீங்க குழந்தை மாதிரி தூங்க ஆரம்பிச்சிருவீங்க. முதல்ல இந்த பாசிட்டிவ் தாட்டை நம்ம லைஃப்ல கொண்டு வர முடியுமான்னு பார்க்கணும். இது ஒரு நாள் 2 நாள்ல நடக்கிற விஷயம் இல்லை. ஆனா ஒரு பழக்கமா ஒரு 6 மாசம் நீங்க செஞ்சு பாருங்களேன். எந்த ஊர்ல, எந்த வேலையில, எந்த உலகத்துல நீங்க இருந்தா கூட போதும், 10 மணி ஆச்சுன்னா நீங்களே எல்லாத்தையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அழகா போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆழ்ந்த தூக்கம். அந்த ஆழ்ந்த தூக்கத்துடைய வார்த்தை ஆனந்தத்தை நம்ம வார்த்தைகளால விவரிக்கவே முடியாது. ஆனா இது நடக்கணும்னா முதல்ல உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ், தூங்கணுங்கிற ஒரு எண்ணம் மிக மிக அவசியம். செகண்ட், சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் நடுவுல நீங்க குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் வித்தியாசம் கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றோம்னா, வேலை நிமித்தம், நம்ம யாரையும் குறை சொல்வதற்காக அல்ல, இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற நேரமும் தூங்குற நேரத்துக்கும் நடுவுல ஒரு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் கூட நம்ம டைம் கொடுக்கறது இல்லை. பொதுவா நம்ம சாப்பிட்ற உணவு நம்ம வயத்துல இருந்து நம்மளோட குடலுக்கு போறதுக்கே நமக்கு 2.5 மணி நேரம் தேவை. அப்ப நீங்க ஒரு 8:30 மணிக்கு சாப்பிட்றீங்க, ஒரு 9:30 மணிக்கு போய் படுக்கிறீங்கன்னா என்ன ஆகும்? இந்த வயிறு இங்கேயே தான் இருக்கும். உணவு நீங்க இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பினீங்கன்னா அது ஒரு பெரிய அசௌகரியத்தை உணவு குழலுக்குள்ள கொண்டு வரும். உணவு குழல் என்ன பண்ணோம்னா, இங்க இருக்க வால்வு டேமேஜ் ஆயிரும். அது ஆகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம்னா உங்களை தூங்கவே விடாது. அது உங்களை கான்சியஸாவே வச்சிருக்கும். ஒரு 2.5 hours கழிச்சு எப்ப வயிற்றுல இருக்க உணவு சிறுகுடலுக்குள்ள போதோ அப்பதான் உங்களுக்கு தூக்கமே வரதை நீங்க பார்க்கலாம். அப்ப அந்த தூக்கம் அப்படிங்கிறது வரணும் அப்படின்னா நீங்க சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் நடுவுல மினிமம் 2 hours ஒரு கேப் கொடுக்கணும். சார் இன்னைக்கு நான் 8:30 மணிக்கு சாப்பிட்றேன், நான் 9 மணிக்கே தூங்கிடுறேன் சார். நீங்க தூங்குறது அசதியினால் தூங்கக்கூடியது, இயற்கையான தூக்கம் கிடையாது. உடம்பு வருந்தி வேற வழியே இல்லை, இவங்களை தூங்க வச்சாதான் நமக்கு ஓய்வு கிடைக்கும், உடம்பு இன்டியூஸ் பண்ற ஸ்லீப்ல தான் நீங்க எல்லாம் போறீங்களே தவிர நீங்க யாருமே ஆழ்ந்து தூங்குறது கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். 3வது, ராத்திரி உணவை ஹெவியா சாப்பிட்றத நிறுத்துங்க.
நம்ம எப்படி தெரியுமா சாப்பிடணும்? நம்முடைய காலை உணவு ஒரு அரசனை போல இருக்கணும். மதிய உணவு காலை உணவில் சரிபாதியா இருக்கணும். இரவு உணவு மதிய உணவில் சரிபாதியா இருக்கணும். ஒரு தலைகீழ் முக்கோணம் மாதிரி இருக்கணும். மேல பிராடா இருக்கும், கீழே அதை விட சின்னதா இருக்கும், கடைசியா பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கும். அப்போ உங்களோட மேல் பகுதி உடம்பு பெருசாவும் கீழ்ப்பகுதி உடம்பு சிறுசாவும் இருக்கும். இப்ப நமக்கு எப்படி இருக்கு? அப்படியே தலைகீழ, கழுத்து பெருசா இருக்கு, தொப்பை அதை விட பெருசா இருக்கு. அப்ப அப்படி ஒரு தூக்கத்துக்குள்ள நம்ம அப்படி ஒரு நிலையில் நம்ம உடம்பு இருக்குன்னா நமக்கு எப்படி தூக்கம் வரும்? நிச்சயமா தூக்கம் வராது. அதனால உணவு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணணும். லைட்டான உணவை எடுத்துக்கணும். இன்னைக்கு ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், நான் வந்து திருச்சியில இருந்து ஒரு 8:30 9 மணிக்கு கிளம்பி நான் சென்னை வந்துட்டு இருக்கேன். நைட்ல ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்லயும் பாக்குறேன், எஸ்பெஷலி நான் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்ல, அப்பா வெளியில 50 கார் 100 கார் நிக்கிறத பாக்குறேன். எனக்கே ஒரு பய உணர்ச்சி. அட பாவீங்களா, ராத்திரியில பிரியாணியை சாப்பிட்றீங்க, மட்டனை சாப்பிட்றீங்களா, உங்களை எத்தனை பேருக்குடா ஹார்ட் அட்டாக் வரும் அப்படிங்கிற ஒரு பய உணர்ச்சி வர்றதை நான் பார்க்குறேன். எப்படியும் நீங்க டிரைவிங்ல இருக்கீங்க, ராத்திரியில தூங்க மாட்டீங்க. நீங்க தூங்காம ஒரு பிரியாணியையும் ஒரு மட்டனையும் உள்ள சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்? அப்படியே அமிலத்தன்மை அதிகமாகி அந்த அமிலத்தன்மையில் வரக்கூடிய வியாதிகளே இன்றைக்கு நம்ம கண்ணை கட்டுதுப்பா சொல்லும் போது, அப்படிங்கிற அளவுக்கு மோசமா இருக்கிறத பார்க்கணும். அதனால தயவு செய்து யாரெல்லாம் தூக்கமின்மையில இருக்கீங்களோ நல்லா கான்சியஸா வச்சுங்க. நைட்ல ஹெவி ஃபுட்டு கூடவே கூடாது. முடிஞ்சா 6 o'clock டின்னரை முடிச்சிருங்க. லைட் ஃபுட்டா வச்சுங்க. 4வது, வயிற்றில் மந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய உணவுகள் தூக்கத்தை அதிகரிக்கும். உதாரணத்துக்கு பால் சாப்பிடுறது. நம்மெல்லாம் ஏன் அந்த காலத்துல பால் சாப்பிடுவோம்? குழந்தைகளுக்கு ஏன் ராத்திரியில பால் கொடுக்குறோம்? சாப்பிட்டாங்கன்னா அந்த குழந்தைங்கள்லாம் ரொம்ப உற்சாகமானவங்க, நம்மள மாதிரி கிடையாது. 1 மணி நேரம் தூங்கினாலே முழிச்சுட்டா ஒரு நாள் ஃபுல்லா விளையாடிட்டு இருப்பாங்க. அப்ப ஒரு மந்தத்தன்மையை ஏற்படுத்தணும். அப்ப ஒரு கிளாஸ் பால் கொடுத்தீங்கன்னா தூங்குவாங்க. இப்ப நம்ம பெரியவங்களும் அந்த மாதிரி தான். நாள் முழுவதும் ஓடுறோம், வேலை, பிசினஸ், சண்டை, சச்சரவு, வழக்கறிஞர்கள், ஆடிட்டர்ஸ், லாயர்ஸ், ஏகப்பட்ட பிரச்சனையில பாக்குறோம். நம்ம பிரச்சனை இல்லைனாலும் அடுத்தவங்களோட பிரச்சனையை நம்ம கேட்கும் போது நம்ம மனதில் அதே எண்ண ஓட்டங்களும் சிரமங்களும் ஏற்படுவதை பார்க்கிறோம். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? பால் சாப்பிடணும். சார் இன்னைக்கு இருக்க பால்லாம் நாங்க எங்க சார் சாப்பிட்றது, அவ்வளவு கலப்படங்கள் வருது, என்ன சார் பண்ணலாம்? ஆல்மண்ட் மில்க்னு சொல்லுவோம். பாதாம் பருப்பை ஊற வச்சு அந்த பாதாம் பருப்பை அரைத்து எடுக்கக்கூடிய பாதாம் பால். அதாவது பால்ல பாதாம் பருப்பு போட்ட காய்ச்சி பால் கிடையாது, பாதாம் பருப்பையே அரைத்து எடுக்கக்கூடிய பால். அவ்வளவு நல்லது தெரியுமா? ஆல்மண்ட் மில்க்னு சொல்லுவோம். எந்த ரசாயனமும் கலக்காம வீட்லயே உங்களுக்கு சிம்பிளா பாதாம் பால் எடுக்கிற ஒரு மெஷின் வந்து வெறும் 1500 ரூபாய் தாங்க. எங்க வீட்லயே நான் வாங்கி வச்சிருக்கேன். அமேசான்ல இருந்து ஒண்ணு வாங்கினேன். ஒரு 100 கிராம் வந்து பாதாம் பருப்பை தோல் உரிச்சு அதுக்குள்ள போட்டுட்டு ஒரு 1/2 லிட்டர் தண்ணியை ஊத்திட்டு மிஷினை ஆன் பண்ணிட்டீங்கன்னா 20 நிமிஷத்துல உங்களுக்கு திக் அண்ட் டேஸ்டி ஆல்மண்ட் மில்க் ரெடி ஆயிருங்க. அவ்வளவு சுவையா இருக்கும். நீங்க வந்து பால் குடிச்சிட்டு இதை குடிக்கும் போது இது நல்லா இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு மன ஓட்டத்திலே நம்ம ஆளுங்க பாதி பேர் இதை ட்ரை பண்ண மாட்டாங்க. என்கிட்ட வர புற்றுநோயாளிகள் எல்லாருக்கும் நான் அட்வைஸ் பண்றது என்னன்னா, நீ மில்க் ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்ல, அனிமல் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நிறுத்து, ஒரு வேகனா மாறு. நீ வேகனா மாறும்போது கிடைக்கிற பலனை பாரு அப்படின்னு சொல்லுவேன். ஆல்மோஸ்ட் என்னை பார்த்துருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான புற்றுநோயாளிகள் நிறைய பேரோட வீட்டுல இன்னைக்கு பாதாம் மில்க் தான், ஆல்மண்ட் மில்க் தான். பசும்பாலோ எருமை பாலோ கிடையவே கிடையாது. ஸோ தூக்கம் நல்லா வரணும்னா பால் குடிக்கணும். இப்ப கிடைக்கிற பசும்பால் எருமை பால் நமக்கு திருப்தி கொடுக்கலன்னா இந்த பாதாம் பால் குடிக்க முடியுமான்னு பாருங்க. பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அமேசான்ல போய் சர்ச் பண்ணுங்க. 1000 இருந்து 10,000 ரூபாய் வரலும் மிஷின் இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு வசதியோ நீங்க ஒன்று வாங்குங்க, வீட்டுல போடுங்க, யூஸ் பண்ணுங்க. இதுல பியூட்டி என்னன்னா, இது ஃப்ரெஷ், இதுல கெமிக்கல் கிடையாது, அண்ட் தேவையான டைம்ல நீங்க செஞ்சுக்கலாம். 20 மினிட்ஸ் தான் உங்களுக்கு தேவை. 5வது ரொம்ப முக்கியமானது, இன்னைக்கு தூக்கத்தை வரவழைக்கக்கூடிய ரொம்ப பெரிய ஒரு மருந்து என்ன தெரியுமா? இசை. இன்னைக்கு யாருமே இசையை கேட்கறது இல்லைங்க. ஒரு காலத்துல சினிமா பாடல்கள்லாம், எங்க கிராமத்துல நாங்கெல்லாம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா, அப்பெல்லாம் டிவிலாம் கிடையாது. 7 வயசு எனக்கு 8 வயசு இருக்கும்போது இன்னும் ஞாபகம் இருக்கு. அப்பெல்லாம் கரண்டே கிடையாது. சொல்ல போனா அப்பெல்லாம் ராத்திரியில வந்து 1 மணி நேரம் கரண்ட் இருந்தா பெரிய விஷயம். நாங்கெல்லாம் வீட்டு மாடியில தான் படுத்திருப்போம். அந்த மாடியில வந்து அந்த நேரத்துல கரண்ட் கிடையாது. சின்னதா ஒரு விளக்கு மட்டும் ஒரு ஓரமா வச்சிருப்போம். கொசு கடிக்காம இருக்கிறதுக்கு நிச்சயமா கொசுவத்தி நிறைய வச்சிருப்போம். புகை மூட்டத்தை தான் படுத்திருப்போம். அப்ப வந்து அந்த தூக்கம், குறிப்பாக அந்த கோடை நாட்கள்ல அந்த தூக்கம் சூடுனால குறையும் போது பாத்தீங்கன்னா, அந்த இசை இருக்கு பாருங்களேன். குறிப்பாக இசைஞானி இளையராஜாவுடைய இசையெல்லாம் இரவு நேரங்கள்ல
நீங்க எந்த யோசனையும் வச்சுக்காம சைலண்டா அந்த இசையை நீங்க கேட்க ஆரம்பிங்களேன். இன்றைக்கு வரக்கூடிய இசை எல்லாமே குறை சொல்வதற்காக அல்ல, ஒரு இறைச்சலாகத்தான் என் மனசுக்கு படுது. நம்ம ரசிக்க முடியுது, ஆனா தூக்கத்தை வரவழைக்கக்கூடிய அளவுக்கு அந்த இசைக்கு, இன்றைய வரக்கூடிய இசைக்கு ஆற்றல் இருக்கானா? இல்லை. ஆனா அந்த காலத்து இசைகள், அந்த மிருதுவான தமிழ் சொற்கள், அந்த சொற்கள்ல இருந்து இசையும் கோர்த்து வரும்போது பெரிய மாற்றத்தை உருவாக்குறத பார்க்க முடியும். ஒருவேளை வார்த்தையற்ற இசை வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க இன்னைக்கு யூடியூப்ல போய் சக்கரங்களை பலப்படுத்தக்கூடிய இரவு நேர இசைகள்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட வீடியோஸ் வரதை பார்க்க முடியும். குறிப்பாக சஹஸ்ரஹார சக்கரம், ஆக்ஞா சக்கரத்தை பலப்படுத்தக்கூடிய இசைகளை நீங்க மியூசிக்கை போட்டுட்டு, ஒண்ணுமே வேணாங்க, வெறும் லலிதா சஹஸ்ரநாமத்தை போட்டுட்டு ஆன் பண்ணிட்டு படுங்க சார். அவ்வளவு அழகாக உங்களுக்கு தூக்கம் வருவதை நீங்க பார்க்க முடியும். அவ்வளவு அழகாக தூக்கம் வரும். ஸோ இசையை விட சிறப்பாக தூக்கத்தை வரவழைக்க முடியுமா? நீங்க இந்த நேரத்துல அனிருத்தோட இசையையும் டமால் டிமில் மூலம் போடக்கூடிய இசையும் கேட்டீங்கன்னா தூக்கம் வராது, வர தூக்கமும் கெட்டு போயிடும். ஒரு மெலடியஸா, ஒரு ஆரம்பத்துல இருந்து கடைசி வரல ஒரு மிருதுவா போகக்கூடிய இசையை கேளுங்க, அவ்வளவு பெரிய மாற்றம் வரதை நீங்க பார்க்கலாம். ஆறாவது, வயிறு நிறைய சாப்பிடக்கூடாது அப்படின்னு நான் சொன்னாலும் கூட பட்டினி கிடக்கக்கூடாது. யாரெல்லாம் வெறும் வயிறோட ராத்திரியில படுக்கிறீங்களோ நீங்க நினைச்சா கூட தூக்கம் வராது. ராத்திரியில குழந்தைகள்லாம் அழுவும். ஏன் அழுவும்? பசிக்கும் போது தானே அழுவோம். அப்ப நம்ம வயிற்றுல சாப்பாடு இல்லைன்னா நம்ம அழுவ மாட்டோம், ஆனா தூங்க மாட்டோம். அட்லீஸ்ட் நைட்ல கொஞ்சம் பழங்களையாவது சாப்பிட முடியுமான்னு பாருங்க. ஏழாவது, உங்களுக்கு தூக்க நோய் இருக்கான்னு முதல்ல டெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேரை நான் பாக்குறேன், இன்சாம்னியான்னு சொல்லக்கூடிய தூக்க நோய், அந்த மாதிரி ஒரு 8 வகையான தூக்க நோய்கள் இருக்கு. இந்த தூக்க நோய் நமக்கு இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாம எனக்கு தூக்கம் வரல தூக்கம் வரல தூக்கம் வரல அப்படின்னு பாட்டு பாடிட்டே இருப்பாங்க. முதல்ல போய் ஒரு ஆயுர்வேத மருத்துவரை, சித்த மருத்துவரை சந்தித்து, அல்லது தூக்கம் சார்ந்த சிறப்பு மருத்துவரை சந்தித்து, சார் எனக்கு இந்த மாதிரி அறிகுறிலாம் இருக்கு, இவ்வளவு நான் கஷ்டப்படுறேன், எனக்கு தூக்கமின்மை நோய் இருக்கான்னு கேட்டு அதற்கான சிகிச்சையை முறையா எடுத்துக்க முடியுமான்னு பாருங்க. சில பேர்லாம் 75 வயசுல ஹார்ட் சர்ஜரி முடிஞ்சு வருவாங்க. அவங்களால ஒரு நிமிஷம் கூட ராத்திரியில தூங்க முடியாது. டாக்டர்ஸ் தூக்க மாத்திரை கொடுத்துருப்பாங்க, அதை போட்டா ஒரு மணி நேரம் தூங்க முடியும், அப்புறம் முழிச்சிருவாங்க, ஒண்ணுக்கு போறதுக்காக எழுந்துப்பாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சது கதை. ராத்திரிலாம் ஒரு பெரிய ரெக்லைனர்ல காலை நீட்டி உட்காந்துக்கிட்டு போற வர சினிமா எல்லாத்தையும் பார்த்து 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 இதய நோயும் அதிகமாகி, தூக்கமின்மை நோயும் அதிகமாகி, சர்க்கரையும் அதிகமாகி போராடக்கூடியவர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறோம். ஒரு டாக்டரோட மெடிக்கல் அட்வைஸ் படி கரெக்டா அவங்க சொல்லக்கூடிய வழிமுறைகளை பின்பற்ற முடியுமான்னு பாருங்க. அதீத சர்க்கரை நோய், அதீத தைராய்டு நோய், அதீதமாக இருக்கக்கூடிய ஈரல் நோய், சிறுநீரக நோய், அலர்ஜி நோய், இது எல்லாமே தூக்கமின்மையை நமக்கு கொண்டு வரும். நரம்பு மண்டலத்துக்காக கொடுக்கக்கூடிய சில மருந்துகள், சில ஸ்டீராய்டு மருந்துகள் தூக்கமின்மையை கொண்டு வரும். ஒருவேளை இதுல எதாவது நமக்கு இருக்கா அப்படிங்கிறத நம்ம கிளாரிஃபை பண்ணணும். உதாரணத்துக்கு நரம்பு நோய்களுக்கு கொடுக்கக்கூடிய மெத்தில் கோபாலமின் சேர்ந்த ஒரு மாத்திரை இருக்கு. இந்த மாத்திரை ஏதாவது நரம்பு நோய் வந்ததுன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. சாப்பிட்டீங்கன்னா நீங்க குழந்தை மாதிரி நல்லா தூங்குவீங்க. ஒரு 3 மாசம் கொடுப்பாங்க. ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் உங்க உடம்பு குணமாயிடுச்சு, அதை நிறுத்திட்டாங்கன்னா தூக்கம் சுத்தமா வரவே வராது. அப்ப நம்ம யோசிப்போம், திருப்பி அந்த மாத்திரையை சாப்பிடலாமான்னு. அது நீண்ட காலம் சாப்பிடுகின்ற மாத்திரை கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? தூக்கத்தை வரவழைப்பதற்கான சிகிச்சை என்னங்கிறத பார்த்து போகணும். கோவிட் வந்தது, நிறைய பேர் பயத்திலேயே தூக்கத்தை இழந்துட்டாங்க. அவங்க எல்லாம் பாருங்க, தூக்கமின்மையினால இன்றைக்கும் போராடுறதை நம்ம பார்க்கிறோம். கவனத்தோட நம்ம உடம்புல நடக்கக்கூடிய மாற்றம் ஒரு மருந்து சார்ந்ததா, நோய் சார்ந்ததா, இல்ல வரப்போட ஒரு பெரிய நோய்க்கு ஒரு முதல் அறிகுறியா இருக்கா, கேர்ஃபுல்லா தூக்கத்தை நம்ம ஹேண்டில் பண்ணணும். 9th விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இன்னைக்கு மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை மறக்குவதற்கான வழிமுறைகளை நம்ம கொஞ்சம் கத்துக்கணும். குறிப்பா தியானம் பண்ணணும். நான் ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் சொல்லக்கூடிய ஒரு தியானத்தை நான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கேன். ஆச்சாரியா ஸ்ரீவர்மா அவர்கள் எனக்கு இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் தியானத்தை 2015 எனக்கு சொல்லி கொடுத்தாரு. 2015 இருந்து இந்த நிமிடம் வரை ஒரு நாள் கூட என்னுடைய இரவு படுக்கை தியானம் இல்லாமல் கழிந்ததே கிடையாது. பொதுவா என்னோட ஸ்கெடியூல் பாத்தீங்கன்னா எனக்கு நைட்டு 11 இருந்து காலையில 3 மணி வரலும் தான் தூங்கும். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் எனக்கு தூக்கம். ஆனா அந்த 4 மணி நேரம் நான் தூங்கியும் மீதி இருக்க 20 மணி நேரம் என்னால் வேலை செய்வதற்கான ஆற்றல் எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா தியானத்துல இருந்து தான். சோ நீங்க 8 மணி நேரம் தூங்கணும் அப்பதான் ஆரோக்கியம் கிடையாது.
நீங்க 4 மணி நேரம் தூங்கினாலும் குவாலிட்டி ஸ்லீப் உங்களுக்கு வரதுக்கு தியானம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தியானத்தை நீங்க எல்லாம் பழக ஆரம்பிக்கணும். இன்னைக்கு தியானத்தின் மூலமாக உலகத்தையே வெல்ல முடியுங்கிற ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். நம்ம நிறைய பேர் நிறைய தவறான கருத்துக்களால பயாஸ் ஆயிருக்கும். ஒரு நல்ல உணவை சொல்லும் போது கூட ஐயோ அது சாப்பிட்டா நல்லா இருக்குமா, இது எனக்கு ஒத்துக்குமாங்கிற ஒரு எதிர்மறை ஆற்றல் தான் நமக்கு வருதே தவிர நம்ம யாருமே ஒரு உணவு நல்ல உணவா கொடுக்குறாங்களே நம்ம சாப்பிட்டு பார்ப்போமே, ட்ரை பண்ணுவோமே, வரதே கிடையாது. அதனால தியானத்தை பழகுங்க. தியானம் தூக்கத்திற்கான ஒரு அருமருந்து. மருந்தில்லா மருத்துவத்துடைய அடிப்படை தியானம் தான். ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் செய்ய முடியுமான்னு பாருங்க. என்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் மாற்றம் அடைந்ததற்கு காரணம் நிச்சயமா ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் தான். 10th பாயிண்ட், சார் நீங்க எல்லாமே சொல்றீங்க, எல்லாம் கேட்க நல்லா இருக்கு, ஆனா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு எனக்கு டைம் இல்லை. நான் காலையில வேலைக்கு போகணும், அப்புறம் என்னோட வேலையெல்லாம் மார்க்கெட்டிங், ஒரு நாளைக்கு 200 கிலோமீட்டர் நான் டிராவல் பண்ணி தான் ஆகணும் சார். நான் எனக்கு ஏதாவது சிம்பிள் ஒரு மாத்திரையா சொல்லுங்க சார். மானசா மாத்திரைகள், மானசா கேப்சூல் போல ஒரு ஆழ்ந்த நித்திரையை வரவைக்கக்கூடிய, அதே நேரத்துல மாத்திரையை நிறுத்தினா உடனே தூக்கம் வராம போயிருமோ அப்படிங்கிற பயம் இல்லாமல் உபயோகப்படுத்தக்கூடிய, நீண்ட காலம் உபயோகப்படுத்தினாலுமே ஆரோக்கியத்தை தவிர எந்த பக்க விளைவும் இல்லாத ஒரு அருமையான மருந்து எதுனா மானசா மாத்திரைகள் தான். நான் நிறைய ஹார்ட் பேஷண்ட்ஸ், கேன்சர் பேஷண்ட்ஸ் எஸ்பெஷலி வரும்போது அவங்களுக்கு மார்பின் மாத்திரை கொடுப்பாங்க. அந்த மாத்திரையிலே உங்களுக்கு தூக்கம் வராது. மார்பின் அப்படிங்கிறது தெரியுமா உங்களுக்கு? கஞ்சாவிலிருந்து எடுக்கக்கூடிய மாத்திரை. இன்றைக்கு மாடர்ன் மெடிசன்ல புற்றுநோயோட பெயின் வரும்போது மார்பின் தவிர வேற மாத்திரையே கிடையாதுங்க. அது ஒண்ணுதான் மாத்திரை. அந்த மாதிரி மாத்திரை சாப்பிட்டு கூட வராத தூக்கத்தை இந்த மானசா மாத்திரை கொண்டு வரும். அதுதான் அதுல இருக்கக்கூடிய சிறப்பு விஷயம். அதுல முக்கியமா 6 மருந்து தாங்க. வல்லாரை, சங்குப்பூ, வசம்பு, வெண்பூசணி, அதிமதுரம், கடைசியாக கோஷ்டம்னு சொல்லக்கூடியது. இது 6 தான் மருந்து. இதுல வேற ஒண்ணுமே இல்லை. இந்த 6 மருந்தையும் நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணுங்க. இந்த மருந்தோட மருத்துவ குணம் என்ன இருக்குன்னு பாருங்களேன். 6 மருந்துமே மனம், தூக்கம், ஆழ்ந்த மனதில் இருக்கக்கூடிய கவலையை மறக்க, நேர்மறை ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடிய மருந்துகளாகத்தான் இருக்கும். ஸோ நான் சொன்ன 9 விஷயத்தை யாரால ஃபாலோ பண்ண முடியலையோ அவங்க இந்த மானசா மாத்திரையை பயன்படுத்த முடியுமான்னு பாருங்க. பெட் டைம்ல 2 மாத்திரை சாப்பிடுங்க, வேற ஒன்றும் தேவையில்லை. கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. மூச்சு பயிற்சி, யோக பயிற்சி, தியான பயிற்சி, இவை அனைத்தும் நமக்கு பயன் கொடுக்கும். இதெல்லாம் எடுத்து கூட பயன் இல்லைன்னு நினைக்கிறவங்க மானசா மாத்திரையை பயன்படுத்துங்க. இந்த 10 விஷயத்த உங்களோட லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. சின்ன சின்ன மாற்றங்கள் தானே. ஒரு 30 நாள், அதிகமா வேணாம், ஒரு 4 வாரம் தொடர்ந்து சாமிக்கு விரதம் இருக்க மாதிரி கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோவோட கமெண்ட்ல இதை பயன்படுத்திய பிறகு இந்த வாழ்வியல் முறைகள் உங்கள் ஆரோக்கியத்தை எப்படி மேம்படுத்தி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. கமெண்ட்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஏதாவது சந்தேகம், கேள்வி இருக்குன்னா எங்கிட்ட வீடியோல கமெண்ட் செக்ஷன்ல உங்க கேள்வியை கேளுங்க. எனக்கு நேரம் இருக்கும்போது அதற்கான பதில் எழுத நான் முயற்சி செய்கிறேன். மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.